மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சூரியன் வாழ்க்கையை வழிநடத்தும் முதன்மை சக்தியாக இருக்கும். தைரியம், தன்னம்பிக்கை, முடிவு எடுக்கும் துணிச்சல், தலைமை பொறுப்பு ஏற்கும் மனப்பான்மை போன்றவை இவர்களிடம் இயல்பாகவே இருக்கும். இந்த லக்னத்திற்கு சூரியன் 5ஆம் வீட்டின் அதிபதி என்பதால் அறிவு, திறமை, பிள்ளை பாக்கியம், புகழ் ஆகிய அனைத்தும் சூரியன் நின்ற இடத்தைப் பொறுத்தே அதிகம் பாதிக்கப்படும். சூரியன் முதல் வீட்டில் இருந்தால் அந்த நபர் தன்னம்பிக்கை நிறைந்தவராக இருப்பார். பிறர் சொல்லித் தூண்ட வேண்டிய அவசியமில்லாமல் தானாகவே முன்னேற முயல்வார். வாழ்க்கையில் பொறுப்பும் அதிகாரமும் வந்து சேரும். ஆனால் தன்மான உணர்ச்சி அதிகமாக இருந்தால் நெருக்கமான உறவுகளில் கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்பு உண்டு. சூரியன் 2ஆம் வீட்டில் இருந்தால் பணம் சம்பாதிக்கும் திறன் நல்லதாக இருக்கும். பேசும் வார்த்தைக்கு வலிமையும் தாக்கமும் இருக்கும். குடும்பத்தில் இவர்களின் கருத்துக்கு மதிப்பு இருக்கும். அதே நேரத்தில் நேரடியாக பேசும் பழக்கம் சிலரை காயப்படுத்தலாம், அதனால் மென்மை தேவை. சூரியன் 3ஆம் வீட்டில் இருந்தால் முயற்சி செய்யும் குணம் அதிகமாக இருக்கும். பயமில்லாமல் முடிவெடுப்பவர். எழுதுதல், பேசுதல், வியாபாரம், சுய தொழில் போன்றவற்றில் நல்ல முன்னேற்றம் காண்பார். முயற்சி செய்தால் வெற்றி கிடைக்கும் என்ற நம்பிக்கை மனதில் உறுதியாக இருக்கும். சூரியன் 4ஆம் வீட்டில் இருந்தால் வீடு, வசதி, குடும்பப் பொறுப்பு வாழ்க்கையில் முக்கிய இடம் பெறும். வெளியில் தைரியமாக தோன்றினாலும் மனதுக்குள் சில நேரங்களில் பதற்றம் இருக்கும். மன அமைதியை பேணிக்கொள்வது இங்கு அவசியம். சூரியன் 5ஆம் வீட்டில் இருந்தால் அது மேஷ லக்னத்திற்கான மிக நல்ல நிலையாகும். அறிவு, படைப்பாற்றல், திறமை தெளிவாக வெளிப்படும். பிள்ளைகள் மூலம் மகிழ்ச்சி கிடைக்கும். கல்வி, முதலீடு, கலை சார்ந்த துறைகள், ஆலோசனை வழங்கும் பணிகள் ஆகியவற்றில் பெயரும் புகழும் கிடைக்கும். சூரியன் 6ஆம் வீட்டில் இருந்தால் எதிரிகளை சமாளிக்கும் சக்தி இருக்கும். போட்டித் தேர்வுகள், அரசு சார்ந்த பணிகள், சேவைத் துறைகள் போன்றவற்றில் முன்னேற்றம் கிடைக்கும். உடல் உஷ்ணம், இரத்த அழுத்தம் போன்றவற்றில் மட்டும் கவனம் வைத்தால் போதும். சூரியன் 7ஆம் வீட்டில் இருந்தால் உறவுகளில் தன் கருத்தை வலியுறுத்தும் குணம் இருக்கும். வாழ்க்கைத் துணையோடு அல்லது சேர்ந்து வேலை செய்பவர்களோடு கருத்து வேறுபாடு வரலாம். ஆனால் புரிதலை வளர்த்துக் கொண்டால் உறவுகள் நிலைத்திருக்கும். மக்கள் தொடர்பு உள்ள பணிகள் நல்ல பலன் தரும். சூரியன் 8ஆம் வீட்டில் இருந்தால் வாழ்க்கையில் திடீர் மாற்றங்கள் ஏற்படும். ஆழமான சிந்தனை, ஆன்மீக ஆர்வம் அதிகரிக்கும். இது மனிதனை உள்ளார்ந்த முறையில் வளரச் செய்யும் காலமாக இருக்கும். சூரியன் 9ஆம் வீட்டில் இருந்தால் அதிர்ஷ்டம் துணை நிற்கும். நல்ல வழிகாட்டல், தர்ம சிந்தனை, ஆன்மீக வளர்ச்சி, வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கும். வாழ்க்கை சரியான பாதையில் செல்கிறது என்ற நம்பிக்கை மனதில் உருவாகும். சூரியன் 10ஆம் வீட்டில் இருந்தால் தொழிலில் உயர்ந்த நிலை கிடைக்கும். பொறுப்பு, பதவி, சமூக மரியாதை, பெயர் எல்லாம் சேர்ந்து வரும். உழைப்புக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும். சூரியன் 11ஆம் வீட்டில் இருந்தால் வருமானம் பெருகும். நண்பர்கள் மற்றும் சமூக வட்டாரம் மூலமாக ஆதரவு கிடைக்கும். விரும்பிய இலக்குகளை அடையும் வாய்ப்பு அதிகமாக இருக்கும். சூரியன் 12ஆம் வீட்டில் இருந்தால் வெளிநாடு, ஆன்மீக வாழ்க்கை, தனிமையை விரும்பும் மனநிலை அதிகரிக்கும். செலவுகள் கூடினாலும் வாழ்க்கையின் உண்மையான அர்த்தத்தை உணரச் செய்யும் அனுபவங்கள் கிடைக்கும். மொத்தத்தில் மேஷ லக்னத்தில் சூரியன் எந்த வீட்டில் இருந்தாலும் அது வாழ்க்கையை பாதிக்க வரவில்லை. மனிதனை தன்னம்பிக்கையுடன், பொறுப்போடு, தைரியமாக வாழக் கற்றுத் தரவே அந்த நிலை உருவாகிறது.